முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இன்றைய போராட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா பங்கேற்று தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாப்பிலவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியாக ஜனநாயக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் சொந்த காணிகளில் மீளக் குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்வதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நீண்ட கால பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களது நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விடக் காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். கேப்பாப்பிலவு பகுதியிலே உங்களுக்கு தெரியும் 1000-1500 ஏக்கர் ராணுவத்துவம் இருக்கிறார்கள். இதுல 159 ஏக்கர் 59 ஏக்கர் வீடும் அங்கால 100 ஏக்கர் மக்களுடைய காணியும் இதை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை செய்து இப்ப தொடர் 25 நாள் போராட்டமாக 59வது காலாட்படை இந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் ராணுவத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது அனுராத திசாநாயக்கா பாதுகாப்பு அமைச்சு அவர் தான் அவரை கையில வச்சிருக்கார். ஆனால் புலம்பெயர் தேசத்துக்கு சொல்வது நாங்கள் மக்களுடைய காணியை விட்டுட்டோம், வடக்கு கிழக்கிலே பிரச்சனை இல்லை, வடக்கு கிழக்கிலே பிரச்சனைகள் தீர்த்து விட்டோம் என்று. இதே சந்திரசேகரம் ஐயாவுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே மக்கள் தெரிவில்லாமல் ஒரு அரசாங்கத்தின் செல்வாக்கில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு எந்த ஒரு வாக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனால் சொன்ன போது துயிலமில்லங்களை விடுவோம், ராணுவத்துடைய காணிகளை ராணுவம் இருக்கும் காணிகளை அகற்றுவோம் என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்துவிட்டு இன்று இத்தனை வருடம் 2 வருடமும் உங்களுக்கு என்ன நடக்கிறது? இன்றைய சொத்து குவிப்பும் லஞ்ச ஆணைக்குழுவும் அந்த விசாரணை தான் நடக்கிறது. தமிழனுக்கோ இல்லாட்டி வடக்கு கிழக்குக்கோ எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது. ஆகவே இது மாற்றப்பட வேண்டும். இந்த அரசு இப்படியே போகுமா இருந்தால் இந்த 5 வருஷத்தை கூடி நிலையாய் நிலைக்க மாட்டார்கள். இந்த அரசும் கோத்தா கோமாரி அனுரா கோபால் கலைக்கப்படுவார் என்பதை நான் இதை ஆணித்தரமாக பதிவிடுகிறேன்.